எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி சிக்கன் கபாப். இந்த சிக்கன் கபாப் ரெசிபிக்கு நிறைய பேர் நீங்கள் ரிக்வெஸ்ட் எனக்கு எழுதியிருந்தீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் என்னோடய பிளாக் அண்ட் ஃபேஸ்புக்கில் கூட என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அது க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ண பிற்பாடு ஒரு பவுலில் சேர்த்து அதில் ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிரோடு நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி அண்ட் ஒரு அரை முடி அளவுக்கு லைம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேரினேஷன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சிக்கன் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும், சீக்கிரமாக வேகும் அண்ட் அந்த கவுச்சி வாசனை இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் மேரினேஷன் இருக்குது இந்த சிக்கன் கபாப்க்கு. கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், பட் த ரிசல்ட்ஸ் ஆர் வர்த் இட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு ஒரு 2 to 3 hours இந்த மாதிரி இந்த சிக்கனை ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா அந்த சிக்கனில் உங்களுக்கு அந்த கவுச்சி வாசனை இருக்காது அண்டு ஈஸியாக குக் ஆகும். நான் அது மேலே கிளிங் ஃபிலிம் போட்டு ஒரு 2 to 3 hours விட்டுட்டேன். நான் ஆஃப்டர் 2 to 3 hours இந்த சிக்கனை நல்லா புழிஞ்ச மாதிரி வடித்து இன்னொரு பவுலில் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த எக்ஸஸ் யோகர்ட் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த எக்ஸஸ் கர்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறது தேவையில்லை. அது டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதில் அந்த கவுச்சி வாசனை இறங்கியிருக்கும் அண்ட் கபாப் சாகி ஆகிடும் நீங்கள் அப்படியே நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேரினேஷன் என்னன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலா பொடிங்கெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். லைக் மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள் அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அட் த சேம் டைம் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். நான் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்தேன் அண்ட் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேரினேஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் ஊறுறதுக்காக விட்டுட போகிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோழியில் காரம் நல்லா ஊறும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த கோழியை ஃபோக்கில் கூட நீங்கள் நல்லா பியர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் சேர்த்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஊறும். ஸோ நான் ஃபோர்க்கில் கூட நான் பியர்ஸ் பண்ணேன். சம்ஹவ் இட் இஸ் நாட் ரெக்கார்டட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோழி நல்லா ஊறிடுச்சு. ஆஃப்டர் 8 hours இதில் மைதா மாவு, சோள மாவு அண்ட் கொஞ்சமாக அந்த மைதா மாவோட மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு முட்டை அளவுக்கு நான் பீட் பண்ணி நான் அதுவும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் என்னோடய பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். விசிட் பண்ணி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த கோழியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எண்ணெய் நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா காய வச்சுருக்கேன் கடாயில். இப்போ இந்த கோழியை ஒன்று ஒன்று நான் அதில் ட்ராப் பண்ண போகிறேன். ட்ராப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த கோழி மேலே இருக்க அந்த கோட்டிங் கைண்டு அந்த எண்ணெயில் வராது. அந்த சேம் டைம் அந்த சிக்கன் ரொம்ப நல்லா வேகும் அண்ட் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நான் எப்படி எண்ணெய் சேர்த்தனும் அப்படியே இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் அந்த கோழி நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் அதை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் பக்கா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளாகில் தான் பார்க்கணும். நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸ் எங்கன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எல்லாமே பிளாகில் நான் டெக்ஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது போய் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பிளாக் லிங்க் நான் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க கோல்டன் கலரில். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இப்போ நான் இதை சர்வ் பண்ணிட போகிறேன். ரொம்பவே சூப்பர் அண்ட் பிரமாதமாக இருந்தது. இப்போ நல்லா க்ளீனாக வடித்து ஒரு பேப்பர் டவல் மேலே போட்டுடுங்க. அந்த எண்ணெய் எக்ஸஸ் ஆயில் மேலே இருக்கிறதெல்லாம் வடிஞ்சிடும். நான் அதை சர்வ் பண்ணிவிட்டேன் வித் லைம், வெஜ்ஜஸ் அண்ட் ஆனியன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.